ரொம்ப நாளாவே எனக்கு ஷேக்கா பொடி அரைக்கவே தெரியாது. ஆனா இப்பெல்லாம் நாங்க ஷாம்பு வாங்குறதே இல்ல. 31 இன்கிரீடியன்ட் சேர்த்து அரைக்கிற இந்த ஒரு ஷேக்கா பொடி நல்ல ஷாம்பு மாதிரி நுர வரும். இது ரெடி பண்றதுக்கு தாராளமா ஷேக்கா எடுத்துக்கோங்க. நல்ல ஷாம்பு மாதிரி நுர வரதுக்கு விதைய நீக்கிட்டு இந்த பூந்தி கொட்டை சேர்த்துக்கலாம். இது கூட பிளாக்ஸ் சீட் அண்ட் வெந்தயம் இது எல்லாமே நல்ல வழவழப்பு தன்மை கொடுக்கும். டேண்ட்ரஃப் போக்க கருஞ்சீரகம், ஏஜானாலும் ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கு ரோஸ்மெரி, நல்லா காஞ்ச நெல்லிக்காய், ஆயில் பிசுக்கு போகிறதுக்கு பாசிப்பயிறு, growth and ஷைன்காக கிராம்பு, தலை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க வசம்பு, காஞ்ச எலுமிச்சை தோல், காடு மாதிரி முடி வளர்றதுக்கு கரிசலாங்கண்ணி கீரை, இலைகள்ல பாத்தீங்கன்னா ஆவாரம் இலை, கருவேப்பிலை, டேண்ட்ரஃப் போறதுக்கு வேப்ப இலை, கலரை மெயின்டைன் பண்றதுக்கு மருதாணி இலை, முடி கருப்பா இருக்க அவரி இலை, கடைசியா செம்பருத்தி இலை இது எல்லாமே சேர்த்துக்கணும். இனி ஜடாமு அரிசி, கார்போக அரிசி, பார்லி அரிசி, மருதாணி விதை, பூலாங்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். பூக்கள்ல பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ, ரோஜா பூ, ஆவாரம் பூ, மகிழம் பூ, வெட்டிவேர் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான ஷேக்கா பொடி ரெடி. ஹேர் பேக், கண்டிஷனர், சீரம்னு எல்லாமே தனித்தனியா யூஸ் பண்ணணும் இல்ல, இது ஒண்ணு மட்டுமே போதும், நல்லாவே நுர வரும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டேக் பண்ணிருக்கேன். நயா ஹர்ப்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க. இதே போல 31 மூலிகையை கரெக்டான அளவுகள்ல சேர்த்து இந்த ஷேக்கா பொடி ரெடி பண்ணி சேல் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்க டிஎம்க்கு சென்ட் பண்ணி விடுறேன். அண்ட் உங்க பேஜ் கீழே டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பை.